அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ JFU. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான இந்த பொங்கல் குழம்பு, அதாவது பல காய்கறிகள் போட்ட பொங்கல் குழம்பு தான் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். நம்ம இதுக்காக நம்ம துவரம்பருப்பு ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம கழுவி ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பருப்போட பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் இதெல்லாமே சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் பச்சை மொச்சை இதையும் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நம்மக்கிட்ட வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ், நாட்டு காய்கறிகள் இருந்தால் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். ஸோ என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். யூஸ்வலாக இது பார்த்திங்கன்னா ஒற்றைப்படைகளில் பண்ணுவாங்க. அதே மாதிரி கடலைப்பருப்பு, தனியா, கடுகு, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே போட்டு இது கூடவே கருவேப்பிலை 2 கொத்து அதையும் நான் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு மட்டும் 2 டீஸ்பூன் போடுங்க. மற்றது எல்லாமே ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். இது எல்லாமே நமக்கு வறுபட்டு, அதாவது பொன்னிறம் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா பொங்கலில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நமக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் 11 காய் 21 காய்னு வச்சுருப்பாங்க. அடுத்ததான் நம்ம ஒரு தக்காளி பழம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 7-8 தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பு நமக்கு வந்துருச்சு. நம்ம காய்கறிகளை நம்ம சட்டியிலே போட்டு வேக விட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா நம்ம இந்த பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேக வச்ச பருப்பு வேக வச்ச பிறகு தான் நம்ம காய்கறிகளை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க, அதாவது வறுத்த பொடியை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே போட்டுட்டு உப்பையும் சேர்த்து போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் இதுலேயே நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றிட்டு நம்ம உப்பு தேவையான அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் மிக்சர் ஜாரை அலசி நல்லா அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஒரு விசில் காய் மட்டும் வேகணும், அவ்வளோதான். நமக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எந்த குக்கிங் ஆயில்னாலும் பரவாயில்ல, கடலெண்ணெய் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் போட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நமக்கு பொரிஞ்சு வரணும். கூடவே சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து. சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயமும் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி வெங்காயம் உங்களுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நம்ம காய்கறிகள் வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ காய்கறிகளை நீங்கள் 3/4 பதத்தில் எடுத்தாலும் ஓகே தான். சட்டியில் போட்டு வேகிறப்ப மீதி முழு பாதமும் வெந்துடும் உங்களுக்கு மண் சட்டியில். இப்போது அந்த பருப்போடு சேர்ந்து பருப்பு நல்லா குழஞ்சு அதோட உருவமே இல்லாமல் ஆகிடும். காய்கறிகள் மட்டும் இருக்கும். புளித்தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கோங்க. புளித்தண்ணி விட்டு ஒரு கொதி விடணும். அடுத்ததான் நம்ம ஃபைனலாக வெல்லம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை 1 டீஸ்பூன் போட்டுட்டு குழம்பு ஒரு கொதி விட்டுட்டு நம்ம ஃபைனலாக மல்லித்தலையை போட்டு கிண்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாதம் நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கிறப்ப ரசத்துக்கு எப்படி நம்ம குழச்சி வடிப்போமோ அந்த மாதிரி கப்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.